சண்டைக்கு நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிதான் டிவிஎஸ் இந்த வண்டி விட்டுருக்காங்க. வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு டிவிஎஸ் ஒனினோட 6 month எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் வந்து செகண்ட் சர்வீஸ் தான் பண்ணியிருக்கோம். 6000 கிலோமீட்டருக்கு அதுக்கப்புறம் தான் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 6000 கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 3500 கிலோமீட்டருக்கு மேலேயே நான் மட்டுமே ஓட்டியிருக்கேன். வண்டி வேற ஒருத்தருது, அதாவது மாப்பிள்ளை அவர் தாங்க, அவர் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி தான். வண்டி வேற ஒருத்தர், ஆனா ஓட்டிட்டு இருக்கிறது நான் தான். வண்டியோட லுக்கு பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. இதுல என்ன நான் ஓட்டி எனக்கு முழுசா என்ன சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி எவ்வளவு வேகமா போனாலும் டப்புக்குன்னு பிரேக் போட்டாலும் நீங்க கீர் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுவா சொல்லுது, தம்பி பொறு அவசரப்பட்டு போடாத அப்படிங்குது. அப்படியே லைட்டா முத்திர போதும். த்ராட்லர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கு. ஸோ மற்ற வண்டியில இது பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டா இருக்கு. இந்த கிளட்ச் அட்ஜஸ்ட்மெண்ட், டிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டா இருக்கு. ஸோ 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் 1-2 வந்து பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கு, பக்காவா இருக்கு. 2 சைடுமே ஏபிஎஸ் பிரேக் இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. அதாவது நம்ம ஒரு 70-80 போயிட்டு இருக்கும் போது நம்ம பிரேக் போட்டோமா அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே நிக்குது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட் பிளஸ் லோ பீம் பார்க்கலாம். லோ பீம்ல வந்து நம்ம கரெக்டா பக்கமா அவ்வளோ ஒரு 100 வாடி அந்த ரேஞ்சு கரெக்டா இருக்குது. ஆனா ஹை பீம் போட்டோமா எல்லா வண்டி மாதிரியே தான் எங்க வேணாலும் அடிக்குது. ஸோ இந்த இடத்துல அடிக்க நமக்கு சரியா தெரியல. நானும் மேக்சிமம் எல்லா வண்டியிலையும் பார்த்துட்டேன், அதே மாதிரிதான் இருக்குது. இந்த வண்டிலையும் கொஞ்சம் அப்படித்தான் இருக்குது. ரொம்ப லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஃபாக் லைட் வேணும். ஏன்னா அந்த லைட் வந்து எங்கேயோ அடிக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த ரேஞ்சுக்கு அடிக்குது. ஆப்போசிட் வர வண்டிக்கு மேலேயே அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம உட்காரும் போது நமக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்குது. நான் வந்து 5 அடி இருப்பேன். 5 அடிக்கு நான் உட்காரும் போது எனக்கு கால் வந்து ஃபுல்லாவே இருக்கு. ஸோ 6 அடி இந்த மாதிரினா கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். 5 அடிக்கு மேலனா கரெக்டா நிற்கிற மாதிரி இருக்கும். கீர் போறதுக்கு சரியா இருக்கு. இந்த இடம் பக்காவா ஃபிட் ஆயிருக்குது. இந்த வளைவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல கால் 2 சைடுமே ஃபிட் ஆகிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீடா மீட்டர் பார்த்தலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்கு, ரவுண்ட் ஷேப்ல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கியர் நம்ம எத்தனாவது கியர்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கலி பாத்துக்கலாம். பிளஸ் ரெயின் பிளஸ் அர்பன் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டரு பிளஸ் ட்ரிப்பு ஏபின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ்னு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத் இருக்கு. ப்ளூடூத் நாங்கள் இது வரைக்கும் செக் பண்ணி பார்க்கல. ஸோ எங்களுக்கு அது செட் ஆகல. ஸோ அது அந்த அளவுக்கு நமக்கு டீட்டெயில்ஸா தெரியாது. ஆர்பிஎம் நல்லா ரேஸா பவரா இருக்கக்கூடியது அது. இப்ப அடுத்து எக்ஸாக்ட் சவுண்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த சவுண்ட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வண்டிலேயே வந்து ஒரிஜினல் சவுண்ட் தான். ஸோ பாருங்க, ரொம்ப மைல்டா இருக்கு. நீங்க வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு இந்த எக்ஸாக்ட் சவுண்ட் ஒன்றும் பெருசா தெரிவிக்கல. அதே பின்னாடி யாரோ வராங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த எக்ஸாக்ட் சவுண்ட் வந்து அந்த பேஸ்லயே அடிக்கிற மாதிரி அந்த ஏர் வருது. சவுண்டும் ஓரளவுக்கு மீடியமா இருக்கு. இந்த வண்டியில் நாங்க ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, வண்டி எடுத்தா ஒரு 3 மாசம் கழிச்சு அவரு ஜிபிஎஸ் போட்டாப்ல. ஸோ ஓனர் ஜிபிஎஸ் வந்து சொல்றாங்க அப்படின்ட்டு அவர் போட்டாப்ல. ஆனா ஜிபிஎஸ் வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா வெளியில கொடுத்து போட்டதுனால அது டைரக்ட் பேட்டரியே போட்டாங்க. அந்த பேட்டரி வந்து அப்படியே உட்காந்துக்கிச்சு. நானும் ராஜும் தான், இப்போ ராஜு நானும் தான் வண்டி தள்ளிட்டே போய் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஷோரூமுக்கு எடுத்து போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி ஜிபிஎஸ் போடுறதுனாலதான் ப்ராப்ளம். அது வந்து டைரக்டா பேட்டரியில கொடுத்தனால பேட்டரி வந்து வீக் ஆயிடுச்சு, போயிடுச்சு. நீங்க புது பேட்டரி தான் போடணும். வேற கம்ப்ளைண்டா இருந்தா பேட்டரி நாங்களே மாத்தி தந்திருப்போம். அதனால உங்க ப்ராப்ளம் தான், நாங்க மாத்தி தர முடியாதுன்ட்டாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாமளே மாத்தியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜிபிஎஸ் நாங்க எடுத்துட்டோம். இந்த 225cc டிவிஎஸ்ல மட்டும்தான் இந்த செயினுக்கு உண்டான அந்த பாக்ஸ் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லூப் அடிக்கவும் அதிகமா தேவையில்லை. இப்ப ராயல் என்ஃபீல்டு மற்ற வண்டினா கண்டிப்பா ஒரு கிலோமீட்டர் தகுந்த மாதிரி நம்ம லூப் அடிக்கணும். இந்த பாக்ஸ் இருக்குனால நம்ம அளவுக்கு அதிகமா நம்ம அடிக்க தேவை. சர்வீஸ் பண்ணும்போது அடிச்சா போதும் அப்படின்ட்டாங்க. சைன் சவுண்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம யூடியூப் வியூவர்ஸ் கேட்டாங்க. ஸோ அதுவும் சொல்லிடுறேன், கொஞ்சமா மைல்டா வருது. நீங்க பேரிகார்டு அந்த மாதிரி சமயத்துல ஒட்டி போகும்போது கொஞ்சம் வரதா செய்யுது. பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா சவுண்டோட அது கம்பேர் பண்ணும்போது தெரிவிக்கல, அதுவும் தெரிவிக்கல. 225cc. ஸோ ஆயில் கூலிங் கொடுத்துருக்கனால நீங்க ஒரு சிட்டியில போயிட்டு இருக்கீங்க, டிராபிக்ல நிக்கிறீங்க அப்படின்னா மட்டும் ஹீட்டு கொஞ்சம் லைட்டா தெரியுது. மற்றபடி நீங்க ஹில்ஸ்ல போறீங்க அப்படின்னா ஹீட்டே தெரியல. ஸோ நீங்க பாட்டு ரைடு அப்படியே கன்டினியூ என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே லாங் டிரைவ் போயிட்டே இருக்கலாம். டாப் ஸ்பீடு வந்து நாங்க ஓட்டுனது 125. எங்களுடைய கண்ட்ரோல் வந்து 125. அது நான் ஓட்டல, ராஜு தான் ஓட்டினாப்ல. 115 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் பார்த்தேன். அதுக்கு மேல என்னுடைய கண்ட்ரோல் வரல. அதனால அதுக்குள்ளேயே நான் முடிச்சிட்டேன். ஸோ நாங்க ஒரு செக்கப்புக்காக தான் அவ்வளவு ஸ்பீடு போனோம், மற்றபடி நாங்க போகல. அப்படி நாங்க போகும்போது வந்து ஹெல்மெட்டு
ரைடிங் ஜாக்கெட்டு பிளஸ் வந்து நீல் பேட் எல்லாம் போட்டு தான் போனோம். நாங்க ரைடு போகும்போது அதுவும் செக் பண்ணோம். இப்போ நாங்க ஏன் அது போலன்னு பார்த்தோம்னா லோக்கல்ல எடுக்கிறதுனால ஜாக்கெட்டு இதெல்லாம் எதுவும் போடல. நம்ம எக்ஸ்ட்ரா வண்டியில ஃபிட் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி வைசரு நம்ம பெருசா கேட்டோம். ஸோ நம்மகிட்ட பெருசு இல்லைங்க, சின்னதா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதுவும் வண்டிக்கு லுக்கா அமைஞ்சிருக்கு. இது லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் போட்டோம். ஸோ இதுவும் நம்ம ஷோரூம்ல தான் போட்டோம். ஆஃப்டர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பேக் கேரியர் போட்டோம். பிளஸ் வந்து இதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா தான் போட்டது. இந்த சார்ஜர் போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தான் தனியா போட்டோம். ஸோ 1800 வருது. ஸோ இது நம்ம வெளியில தான் போட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கவரும் நம்ம வெளியில தான் போட்டிருக்கோம். இதுல வந்து ஸ்கிராட்ச் கார்டு போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸ்கிராட்ச் கார்டு இருக்குது. இந்த சஸ்பென்ஷன் சொல்லக்கூடிய அந்த இதை பார்க்க போறோம். முன்னாடி வந்து நமக்கு சரியா பேர் தெரியல. ஆனா இந்த சஸ்பென்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. நமக்கு எந்த ஒரு குழியில விட்டாலுமே நமக்கு பயங்கரமான அந்த ஷேக் கிடைக்கல. பின்னாடி உட்காரவங்களுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம அந்த மோனோ சஸ்பென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்க லாங் போறீங்க, டபுள்ஸ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஓகே மக்களே, நம்மளுடைய ஓவரால் ரிவ்யூ பாத்தீங்கன்னா வண்டி பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் மேக்ஸிமம் கிடையாது. நாம கரெக்டா வண்டியை வச்சுட்டோமா அதுவும் நமக்கு பக்காவா உழைக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4500 கிலோமீட்டருக்கு மேலேயே நாங்க ஹில்ஸ் தான் அந்த வண்டி பெரும்பாலும் ஓட்டியிருக்கோம். ஸோ பக்காவா இருக்குது. அதாவது ஹில்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க 4th கீர்ல கூட போகலாம். அதாவது உங்களுக்கு தகுந்த கீர் உங்களால ஓட்ட முடியும் அப்படின்னா மட்டும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கீர்ல போக முடியுமோ அந்த கீர்ல மூவ் பண்ணிக்கலாம். நான் 4th கீர்ல வரைக்கும் மூவ் பண்ணேன். ஆனா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுதான். இருந்தாலும் வண்டியோட கெப்பாசிட்டி பாக்குறதுக்காக அதை பண்ணி பார்த்தோம். மற்றபடி வண்டியில எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. லைட்டா இப்போ ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஸோ அது மட்டும்தான். ஏன்னா எல்லா வண்டியிலுமே வரும். ஸோ நம்ம அடுத்தடுத்து சர்வீஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியா வரும். ஆனா இந்த வண்டியில அந்த அளவுக்கு கிடையாது. அந்த செயின் சவுண்டு அது லிமிட்டா இருக்கு. ஸோ டிவிஎஸ்ல இப்ப ஏற்பட்ட வண்டி இப்ப ஏற்பட்ட விலைக்கு சூப்பரா இருக்கு. 4 வேரியன்ட் 7 கலர்ல கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி யாருக்கு மேக்சிமம் செட் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க சிட்டில ஓட்டினாலும் இது உங்களுக்கு செட் ஆகும். பிளஸ் நீங்க டிராவல் பண்றீங்கனாலும் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அடிக்கடி லூப் அடிக்கணும் வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் இப்போ மேக்சிமம் நம்ம இந்த வண்டி எடுத்து வந்து அதிகமான ரைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளப் மூலியமா தான் நம்ம அதிகமான ரைட் போயிட்டு இருக்கோம். ராயல் ராவணாஸ் அப்படிங்கிற அந்த கிளப் வந்து ரொம்ப பெரிய கிளப். ஸோ 100 பேர் கிட்ட அதுல ஜாயின் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுடைய கிளப். நம்ம ராஜ் தான் அதுக்கு மேக்சிமம் ஆர்கனைசேஷன் பண்ணுவாப்ல. ஸோ அந்த கிளப்லயே நம்ம இப்போதைக்கு சின்ன சின்ன ரைட் போயிட்டு இருக்கோம். பெரிய ரைடும் அடுத்தது பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் போகும்போது எப்பயுமே மேக்சிமம் கண்டிப்பா எந்த ஒரு நேரத்துலையுமே ஹெல்மெட் இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம். எந்த வண்டியில போனாலுமே. அதுக்கு அடுத்து ஜாக்கெட். ஸோ ஜாக்கெட் வந்து 3500 ஸ்டார்டிங்ல இருக்கு. ஸோ அதுவும் நீங்க வாங்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீல் பேட். ஸோ இதெல்லாம் போட்டு நீங்க ரைட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டியா இருக்கும். மேக்சிமம் லோக்கல் ஓட்டும் போதுமே ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டாதீங்க. ஹெல்மெட்டோட ஓட்டுங்க. சேஃபா ஜேர்னி பண்ணுங்க. கரெக்டான ஸ்பீடு லெவல் பண்ணுங்க. 60 to 80 அந்த ரேஞ்சில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் கிடைக்கும். வண்டியும் ரொம்ப லாங் லைஃப் வரும். இந்த வண்டியை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கேட்கலாம். நாங்க அதுக்கு உண்டான பதில்களை உங்களுக்கு கமெண்ட் மூலியமா தெரிவிப்போம். ஸோ இந்த வண்டியை எங்களுக்கு ரிவ்யூக்காக கொடுத்த கிரண் அவர்களுக்கு நன்றி. கேமராமேன் கௌசிக்கும் நன்றி. எப்படி எங்களுக்கு டைரக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்த நம்ம கோகுல் அவர்களுக்கும் நன்றி. எங்களுக்கு மணி ஸ்பான்சர் பண்ண பாலா அவர்களுக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோல நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம். அடுத்து வந்து ஏற்காடு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்காடு வீடியோல உங்களை சந்திப்போம்.